வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சர் எதற்கு அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவரது மகன் ஆகியோருடன் அதிமுகவுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்போது பேசிய அவர் பார்த்திங்கன்னா, செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேட்டியில் கொடுத்துருந்தார். ஸோ விசாரணை கைதியாக இருப்பவர் எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும், இலாக்கா இல்லாத அமைச்சர் எதற்கு என கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஸோ அண்ணாமலை பார்த்திங்கன்னா அவருடைய தவறை திருத்தி கொண்டுள்ளார். இனி அதிமுக பற்றி விமர்சனம் செய்ய மாட்டார். ஓபிஎஸ் அவரது மகன் ஆகியோருடன் அதிமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. தனது மகன் வெற்றி பெற்றால் போதும் என நினைத்ததால் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பணத்தை வாரி இறைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார். ஸோ இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி திமுக மேல் பார்த்திங்கன்னா பல வன்மங்களை திணிச்சிட்ருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு திமுகவை லாக் செய்கிறாங்க, இந்த மாதிரி அமலாக்கத்துறை வருமான வரி சோதனைன்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகளை பார்த்திங்கன்னா மறைமுகமாக காட்டிகிட்டு இருக்காங்க திமுக மீது. ஸோ திமுக மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் பார்த்திங்கன்னா உண்மை இல்லை, எல்லாம் போலி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இஷ்யூ காரணமாக பார்த்திங்கன்னா டிஎம்கே தலைவரான முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனை அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவாரா அல்லது விடுவிக்கப்படுவாரா அப்படின்றத ஒரு தகவலானது சீக்கிரம் கிடைச்சிரும். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.